சிங்கப்பூரில் மீண்டும் பரவும் புதிய வகை கொரோனாவால் கோவை விமான நிலையத்தில் பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். விவரம் என்ன தென்னிலவன்? நிச்சயமாக. அதாவது சிங்கப்பூரில் பாத்தீங்கன்னா KP2 ஒமேக்ரான் என்ற புதிய வகை கொரோனா பாதிப்புன்றது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இதுவரை 25,000 பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக சிங்கப்பூர்ல இருந்து விமான சேவை இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல காய்ச்சல் பரிசோதனை செய்ய இந்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கோவை விமான நிலையத்திலும் தற்போது தானியங்கி தெர்மல் ஸ்கேனர் கருவி மூலமாக சிங்கப்பூர் மற்றும் ஷார்ஜாவில் இருந்து வரக்கூடிய அந்த விமான பயணிகள் பரிசோதனை செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டு வராங்க. குறிப்பாக கோவை சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இங்கு அனைத்து நாட்களிலும் சிங்கப்பூர் மற்றும் ஷார்ஜாவிற்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதன் காரணமாகத்தான் தற்போது பாத்தீங்கன்னா இங்கு தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் கருவி மூலமாக பரிசோதனை செய்யும் அந்த பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறும்போது பாத்தீங்கன்னா இது தமிழகத்தை பொறுத்தளவு இந்த கொரோனா பாதிப்புன்றது இல்லை மற்றும் இது குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்திருந்தாலும் சிங்கப்பூரிலிருந்து அடிக்கடி பயணிகள் செல்வதால இந்த காய்ச்சல் கண்டறியும் பணியானது நடைபெற்று வருவதாகவும் இதுவரை யாருக்கும் காய்ச்சல் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிச்சிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஏற்கனவே இது குறித்தான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தமிழகத்தில் இதுவரை ஒரு 14 பேருக்கு மட்டுமே அந்த கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாகவும் மேலும் இந்த காய்ச்சல் பாதிப்பு மிகவும் தீவிரமாக எதுவும் இல்லை, எனவே மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்த நிலையில் தான் தற்போது கோவை விமான நிலையத்தில் தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் இயந்திரம் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்னர் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.